உங்களால இதை பண்ண முடியும்னா இதையும் பண்றீங்களே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிட்ஸு மாதிரி ஒரு நாய்க்குட்டியை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பேரம் பேசி 8000 ரூபாய்க்கு கேட்கறீங்க. 10,000 ரூபாய் சொன்ன நாயை அந்த கடைக்காரர் உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு அந்த நாய்க்குட்டியை கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் அந்த நாயை வளர்க்குறீங்க. இப்ப அந்த கடைக்காரரு 1 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க 8000 ரூபாய்க்கு என்கிட்ட நாய் வாங்கினீங்க, நான் 10,000 ரூபாய் தரேன் அந்த நாயை கொடுத்துருன்னா கொடுத்துருவீங்களா? 50,000 தரேன் அந்த நாயை கொடுத்துருன்னா கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா அது நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆயிடுச்சு, நம்ம கூட பழகிடுச்சு. ஒரு 8000 ரூபாய் கொடுத்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தீங்க நாயை. அந்த நாயை உங்களால திருப்பி வளர்த்த பிறகு உங்களால 50,000க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த கடைக்காரரே வந்து கேட்டாலும் கொடுக்க முடியல. ஆனா நீங்க பெத்த பிள்ளையா இருக்கலாம், உன் சொந்த அண்ணனா இருக்கலாம், உன் சொந்த தம்பியா இருக்கலாம், அவன்கிட்ட காசு இல்லைன்னும் போது அவனை நாயோட கேவலமா பாக்குறீங்களே. அவனோட வேல்யூ எவ்வளோ? மணி இஸ் இம்பார்ட்டன்ட், எஸ் அஃப்கோர்ஸ். பட் பழகின நாயை விட்டு கொடுக்க முடியல. ஆனா இந்த மனுஷனை நாயோட கேவலமா ட்ரீட் பண்ற. இதுதான் நம்ம உடஞ்சு போற சமயம். ஹூ வி ஆர், நம்மளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். என் வேல்யூ உனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு புரியல, என்னை இவ்வளவு கேவலமா நீ வந்து ட்ரீட் பண்ற, எனக்கு அது பிடிக்கல, அப்ப நான் என் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் போது இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நான் வெளியே வரணும். ஒரு நாள் நீ பெருமையா நினைப்ப, நான் உன் தம்பினோ புள்ளனோ, இல்ல நான் உன்னை எனக்கு நல்லா தெரியணும், இல்ல நீ தான் எனக்கு எல்லாமா இருந்த அப்படின்னு